எல்லா நாள் மாதிரியும் நிம்மதியா தூங்கியிருக்காங்க. திடீர்னு கண்ண திறந்து பார்க்கும்போது, அவங்க குடும்பமே தண்ணீல முழுகி போயிட்டுருக்காங்க. தான் பேத்தியோட கை விரல் மட்டுமே வெளிய தெரிஞ்ச அந்த பாட்டிக்கு, தான் உசுரே போனாலும் பரவால்ல, தான் பேத்தியோட உசுர காப்பாத்திடணும்னு அந்த பேத்திய தூக்கிட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. கண்ணுக்கு எதிர்க்கவே 2 மாடி கட்டடம் தண்ணீல முழுகி போயிட்டுருக்கிறத பார்த்து அவங்க பயந்து, அங்கேருந்து ஒரு தேயிலை காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் தூரம் ஓடுனதுக்கப்புறம் எதிர்க்க பார்த்தா 3 காட்டு யானை அவங்கள நோக்கி வருது. அதுலேயும் 1 கொம்பன் யானை. அவங்கள நோக்கி வரும்போது அந்த பாட்டி, ஏற்கனவே நாங்கள் பெரிய கஷ்டத்துலேருந்து வெளியே தப்பிச்சு வந்திருக்கோம், எங்களை எதுவும் பண்ணிடாத, என் பேத்தியோட உசுறு எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த யானைக்கிட்ட அவங்க கைகூப்பி கண்ணீர் மல்க மல்க கேட்டிருக்காங்க. அப்போது அந்த யானையோட கண்ணிலேருந்து கண்ணீர் வரதை பார்த்து அந்த பாட்டி, கண்டிப்பாக இந்த யானை நம்மளை எதுவும் பண்ணாதுன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க அங்கேயே தூங்கிட்டாங்க. காலையில் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த 3 யானையுமே அவங்களுக்கு காவலாளியாக நின்றுருக்கு. பேரிடர் குழு வந்து மீட்டு அவங்கள கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு போகிற வரைக்குமே அந்த யானை அங்கே நின்று அவங்களுக்கு பாதுகாப்பாக நின்றுருக்கு. இது ஒரு உண்மையான சம்பவம் வயநாட்டில் நடந்திருக்கு. இந்த பாட்டியும் பேத்தியும் இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க. ஆனால் மக்கள் நம்ம 2020வது வருஷத்தில் ஒரு கர்ப்பிணி யானைக்கு வெடி வச்ச ஒரு அன்னாசி பழத்தை கொடுத்துருக்கோம். அந்த யானையோட வாய் வெடித்து அது 5 நாள் வரைக்குமே சாப்பிடாமல் இருந்து உயிரை விட்டுருக்கு. மனுஷங்க நம்ம என்ன பண்ணாலும் விலங்குகள் நமக்கு அன்பை மட்டும்தான் கொடுக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அன்பை கொடுப்போம். தயவு செஞ்சு யாரையும் துன்புறுத்தாதீங்க. இப்போ வயநாடு ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணுவோம். ஒரு ரூபானாலுமே அந்த ஒரு உயிரை காப்பாற்றும். ஸோ ஸ்டாண்ட் வித் வயநாட்.